எல்லாரும் வருவாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பாக்கம் கிராமத்தில் டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதன்கிழமை கடை திறக்கப்படவிருந்த நிலையில் டாஸ்மாக் கடை உள்ளே சென்ற பொதுமக்கள் அங்கிருந்த சாமி படங்களை அகற்றினர். இந்த வழியில தான் 12 மணிக்கு இங்க இருந்து வேலைக்கு வராங்க லேடிஸ். அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இங்க வந்து ஆத்தங்கரையில மேல ஏறி குடிப்பாங்க, அப்படியே அண்ணன் சைடு விழுவாங்க, இறந்துட்டாங்கன்னா யார் பொறுப்பு? கவர்மெண்ட் வந்து கொடுக்குமா? கவர்மெண்ட் வந்து கொடுக்குமா? கையை தூக்குறா ஐயா, உங்களுக்கு கோரி புண்ணியமா இருக்கட்டும் ஐயா. உங்க அக்கா தங்கச்சி மாதிரி நினைச்சிங்க ஐயா, எங்களுக்கு அரை வேணா ஐயா, உங்களுக்கு கோரி புண்ணியமா போட ஐயா. கதற மாதிரி எத்தனை பேர் கதறி இருப்பாங்க, எவ்வளோ வீடியோ வந்திருக்கும். ஆனால் மக்கள் தரப்பா கேள்வி கேட்டுட்டாங்க. ஆனால் அவங்க தரப்பா இது வரைக்கும் ஒரு ஆன்சர் கூட நமக்கு வந்து சேரல இந்த டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எவ்வளோ பேருடைய ஃபேமிலியோட லைஃப்பை வந்து இதுவாகுது. அதுக்கான ஒரு முடிவு கூட இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளும் பேசிகிட்டே தான் இருக்கோம், ஆனால் இதுக்கான முடிவு வந்த மாதிரி தெரியல. உண்மையை சொல்லணும்னா இப்போல்லாம் டாஸ்மார்க்குன்ற வந்து சென்னை சைடு போனால் ரோட்லேயே இருக்கும். இத்தனைக்கும் எங்கள் ஊரில் இந்த மணவாள் நகருக்கு முன்னாடி இப்படி சைடில் வந்தாலே முன்னாடி மெயின் ரோட்லேயே, அதனால நிறைய டிராஃபிக் இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வர ஜென்ரேஷன் வந்து இது மெயின் ரோட்லேயே இருக்குது, இது தப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வராது அவங்களுக்கு. தப்புனா ஏதாவது உள்ளே இருக்கணும், இல்லைனா அது யாருக்கும் தெரியாமல் பண்ணணும், அதுதான் தப்பு. ஸோ இது மெயின் ரோட்டில் இருக்குது, எல்லாரும் பப்ளிக்காக வாங்கிட்டு போகிறாங்க, எல்லாரும் பப்ளிக்காக குடிக்கிறாங்க, இது தப்பா அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட் வராதா? அதனால் நிறைய ஃபேமிலி தான் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் இதெல்லாம் பார்த்து திருந்தனாவது நல்லாயிருக்கும், விற்கிறவங்க விற்றுட்டு போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாய்சன் கூட தான் விற்கிறாங்க, பூச்சி மருந்து கூட தான் விற்கிறாங்க. அது கெட்டதுன்னு தெரிஞ்சு அது நம்ம குடிக்காம தானே இருக்காங்க. அது கெட்டதுன்னு தெரிஞ்சு அதை வாங்கி குடிக்கிறாங்களா? அது குடிச்சா செத்துடுவாங்க உடனே. ஆனால் போதைன்றது வந்து அது உடனே காமிக்காது, போக போக தான் ஒரு பார்ட்ஸாக வந்து செயல் இழுக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி. அது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு போயிடுவீங்க, போய் செத்து கூட போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க குழந்தைங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தேன், ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு சண்டை போட்டு அவங்க ஒய்ஃப் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அவங்களால இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இதுவில் வந்து செத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பையன், அவங்க ஒய்ஃபு 2 பேரும் வந்து செத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ சாவு நடக்குது, ஏன் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு கோவம் வருது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அவங்க தான் மாறல, அட்லீஸ்ட் மக்கள் நீங்களாவது மாறுங்க, இதெல்லாம் குடிக்காமல் இருங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. புரிஞ்சுக்கினவங்க குடிக்காமல் அதெல்லாம் வந்து விட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது கெடுதல்னு தெரிஞ்சும் குடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி திருத்துறதுன்னு தெரியல. ஸோ அவங்களால திருந்தினா மட்டும்தான் உண்டு. உங்களுக்காக திருந்தினாலும் உங்கள் ஃபேமிலிக்காக கொஞ்சம் திருந்துங்க.